அலையோசையின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மற்றொரு புதிய நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வடைகின்றது அலையோசை. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. இப்பல்கலைக்கழகம் அமைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர்கள், வளர்ச்சிக்கு பங்களித்தவர்கள், குறிப்பாக மிக குறைந்த வளங்களுடன் இந்த வளங்களோடு அவருடைய கடின உழைப்பாலும் தலைமைத்துவத்தாலும் யாழ்ப்பாண கல்லூரியில் விஞ்ஞான பீடமும், திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரியில் யாழ் பல்கலைக்கழகம் நமது அறிவித்திருக்கும் இது 74ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் போது நானும் வரமாட்டேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவினை கனடாவாழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள கோல்டன் கிங்டம் மினிஸ்ட்ரீஸ் மண்டபத்தில் 1500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுடன் மிகவும் பிரமாண்டமான முறையில் ஒழுங்கு செய்யப்பட்ட பல்கலை சங்கமம் என்ற கலை கலாச்சார இன்னிசை நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பினை உங்களுக்கு தருவதில் அலையோசை மகிழ்வடைகின்றது. இங்கு இடம்பெற்ற கலை கலாச்சார நிகழ்வுகளின் தொகுப்பு சிறு சிறு காணொளிகளாக உங்களுக்கு தரப்படுகின்றது. நீங்கள் பார்த்து மகிழ்வடைவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அலையோசை நிகழ்ச்சிக்குள் செல்கின்றது. தொடங்கி வைத்தனர். பிரதம விருந்தினர் அருட்பணி பேராசிரியர் AJV சந்திரகாந்தன் அவர்கள், கௌரவ விருந்தினர்கள் திரு கஜன் ஆறுமுகம், தலைவர் அண்ட் CEO லூக்வா கிச்சின் அவர்கள், நாட்டிய ஆச்சாரியமணி சாந்தா பொன்னுத்துறை அவர்கள், கலாநிதி ஜூட் M சூரியஜீவன் அவர்கள் இணைந்து இந்நிகழ்வினை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தனர். தொடர்ந்து செல்வி திருஞான சம்பந்தர் மாதங்கி அவர்களால் கனேடிய தேசிய கீதமும், அதைத் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. For
அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே கடல் வைப்பினம் தென்மணம் வீசி இசை கொன்று வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையாகன்று சுரக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்த அனைத்தும் அறிந்திடும் வளர்மொழி வாழியவே தமிழ் மொழி வாழியவே 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 வாழியவே. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கனடா பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு ரெஜினோல்ட் நிக்கலா பிள்ளை தனது வரவேற்பு உரையினை நிகழ்த்தினார். Chief guest, guest of honors, Jubilee celebration of the University of Jaffna in Toronto, Canada. I would also like to take this time to extend a warm welcome to those who are attending from various provinces and countries. Today marks a monumental milestone in the history of our alma mater, and I am honored to stand before you as the President of the JUAC Canada. This is one of the largest events outside of Sri Lanka that celebrate our beloved University of Jaffna's 50th birthday. பல்கலைக்கழக வாழ்வு எப்போதுமே பசுமை நிறைந்த நினைவுகளை மீட்டித் தரக்கூடியவை. அத்தகைய நம் தாயின் 50வது அகவையை கொண்டாடும் இவ்வேளையில் இப்பல்கலைக்கழகம் அமைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர்கள், வளர்ச்சிக்கு பங்களித்தவர்கள், குறிப்பாக மிக குறைந்த வளங்களுடன் வளாக தலைவராக பொறுப்படுத்த பேராசிரியர் கனகசபாதி கைலாசபதி, முதலாவது துணைவேந்தர் பேராசிரியர் சு வித்யானந்தன், மிக நெருக்கடியான காலப்பகுதியில் பணிபுரிந்த பேராசிரியர் அழகையா துரைராஜா மற்றும் இதர துணைவேந்தர்கள், இன்றைய காலகட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் இன்றைய துணைவேந்தர் ஸ்ரீ சத்குருராஜா உட்பட தமது பீடங்களை மிக சிறப்பாக வழிநடத்திய மிகச்சிறந்த தரத்தினை பேணிக் கொண்டிருக்கின்ற பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் விளையாட்டு அலகு, நிர்வாக அலகு என பல பரிமாணங்களில் எம்முடன் பயணித்த அனைவரையும் இவ்வேளையில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். யாழ் பல்கலைக்கழகத்தின் கடந்த 50 ஆண்டுகால வரலாற்றை சுருக்கமாக சித்தரிக்கும் காணொளி இப்பொழுது. அன்றைய பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வளாகத்தின் முதல் தலைவராக பேராசிரியர் கனகசபாபதி கைலாசபதி 3 வருடங்களுக்கு நியமிக்கப்பட்டார். மிக குறைந்த வளங்களோடு அவருடைய கடின உழைப்பாலும் தலைமைத்துவத்தாலும் யாழ்ப்பாண கல்லூரியில் விஞ்ஞான பீடமும், திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரியில் வளாக நிர்வாகமும் மானிடவியல் பீடமும் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கையின் பல்வேறு வளாகங்களில் பணியாற்றிக் கொண்டிருந்த பேராசிரியர்கள், கலாநிதிகள், விரிவுரையாளர்கள் யாழ்ப்பாண வளாகத்துக்கு விரிவுரையாளர்களாக உள்வாங்கப்பட்டார்கள். பேராசிரியர் கனகசபாபதி கைலாசபதி அவர்களின் அர்ப்பணிப்பான பணி நன்றியுடன் நினைவு கூறப்பட வேண்டியது.
1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாண வளாகம் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. வளாக தலைவராக இருந்த பேராசிரியர் சு வித்யானந்தன் முதல் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டார். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் இயங்கி வந்த விஞ்ஞான பீடம் 1978ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டட தொகுதிக்கு பல புதிய துறைகளோடு இடம் மாற்றப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் முதல் வேந்தராக முன்னாள் நீதிபதியாக இருந்த திரு வி மாணிக்கவாசகர் அவர்கள் 1979இல் நியமிக்கப்பட்டார். யாழ் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழா 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்றது. 1978ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தின் 3வது பீடமாக மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டு 1979ஆம் ஆண்டு முதலாவது தொகுதி மாணவர்கள் உள்வாங்கப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட வைத்தியர்களை சமுதாயத்துக்கு தந்திருக்கிறது. மானிடவியல் பீடமாக இயங்கி வந்த பீடம் 1979ஆம் ஆண்டு தை மாதத்தில் இருந்து கலைப்பீடமாக மாற்றம் பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது 27,500க்கும் மேற்பட்ட நூல்களையும் சஞ்சிகைகளையும் ஆவணங்களையும் கொண்ட நூலகத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் சிறிய வளாகமாக ஆரம்பிக்கப்பட்டு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று பொன்விழா காணும் யாழ் பல்கலைக்கழகமானது 30 ஆண்டு போருக்கு முகம் கொடுத்து இடப்பெயர்வுகளுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சமூக பொருளாதார அரசியல் பணிகளையும் மாணவர்களுக்கான உயர்கல்வி ஆராய்ச்சிக்கான பங்களிப்பையும் வழங்கி தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனமாக விளங்குகின்றது. காலத்தின் தேவையை உணர்ந்து கிளிநொச்சி அறிவியல் நகரில் விவசாய பீடம், பொறியியல் பீடம், தொழில்நுட்பவியல் பீடம் முறையே 1991, 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டன. வர்த்தக முகாமைத்துவ பீடம், பட்ட பின்படிப்புகள் பீடம், இந்து கற்கைகள் பீடம், சேர் பொன்னம்பலம் ராமநாதன் நுண்கலை பீடம் ஆகியன கலைப்பீடத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு பீடங்களாக தரம் உயர்த்தப்பட்டன. மருத்துவ பீடத்தின் கீழ் இயங்கிய சில கற்கை நெறிகளை உள்ளடக்கியதாக 2019இல் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம் உருவாக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகமானது 11 பீடங்களையும் 75க்கும் மேற்பட்ட கல்வித்துறைகளையும் 4 கல்வி அலகுகளையும் கொண்டு பெருவளர்ச்சி கண்டுள்ளமை மகிழ்ச்சிக்குரியது. தற்போது துணைவேந்தராக பேராசிரியர் ஸ்ரீ சக்குணராசா கடமையாற்றி வருகிறார். இன்று இலங்கையில் அதிகளவிலான துறைகளையும் அலகுகளையும் கொண்டுள்ள பல்கலைக்கழகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் விளங்குகின்றது. பல்கலைக்கழகமானது கல்வி பணிகளுக்கு அப்பால் யாழ்ப்பாண பிரதேசத்தின் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பை அளிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தொடர்ந்து அனைவரின் காதுகளில் தேன் வார்த்த வாத்திய இசை விருந்து இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழகத்தின் மூத்த இசை கலைஞர்கள் குழு இந்த வாத்திய நிகழ்வினை தந்தனர். நீங்களும் அதிலிருந்து ஒரு பகுதியை கேட்டு பாருங்களேன்.
வாத்திய இசையினை தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களின் கர்நாடக குரல் இசை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அந்நிகழ்வில் இருந்து ஒரு பகுதியை உங்களுக்காக தருவதில் மகிழ்வடைகின்றோம். அடுத்து இடம்பெறுகின்றது மிகவும் விறுவிறுப்பான அழகிய சிறப்பு நடனம். அனைவரின் கண்களையும் இமைக்காது பார்க்க வைத்த இந்நடனத்தை நீங்களும் பாருங்கள்.
நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் அளந்ததனைத்தும் அளந்தின் வன்மொழி வாழியவே கீழ்கடல் வைப்பின் தன்மனம் வீசி இசைந்து வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழல் நீங்க தமிழ் மொழி ஓங்க புலங்குத வையகமே தொல்லையினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே 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 தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ். ஸ்ரீ சட்குணராஜா அவர்கள் காணொளி ஊடாக வழங்கிய வாழ்த்துச் செய்தி. எமது நல்வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். யாழ் பல்கலைக்கழகம் எமது அறிவு திருக்கோயில் இது 74ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் போது தனியார் புவியியல் கணிதத்துறைகள் மாநில துறைகளும் ஆரம்பித்தது. ஏறத்தாழ 150 மாணவர்களுடன் ஆரம்பித்த இந்த பல்கலைக்கழகம் 50ஆம் ஆண்டு 13,500 உள்ளாரி மாணவர்கள் 4,000 தூர தொலைத்தொடர்பு கற்கல்வி மாணவர்கள் கொண்டு ஏறத்தாழ 12,000 மாணவர்களை தாங்கியிருக்கின்றது. இன்று வரை 50,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் பல கற்கல்விகளை கற்று தேர்ந்து உலகம் முழுவதும் நல்ல சேவையை ஆற்றி வருகிறார். இன்று யாழ் பல்கலைக்கழகம் இலங்கையின் பெரிய பல்கலைக்கழகமாக இருந்தது. பேரறிஞர் யாழ் பல்கலைக்கழகமே 10 பீடங்களுடன் காணப்படும் போது நம்முடைய யாழ் பல்கலைக்கழகம் 12 பீடங்களுடன் காணப்படுகிறது.